திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். உமைவாக நாகத்து அனைத்தாய் போற்றி, ஊழியேழான ஒருவா குருவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவனரியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 6ஆம் திருமுறை திரு தாண்டகம் பாராயணம் செய்து இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழிமைகளால் வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னாக 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேருக்கான துதியும் திருக்கதவம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நிகழ்ச்சியை தூங்குவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டுள்ளோம். அந்த வகையிலே இந்த 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி. திருச்சிற்றம்பலம். ராஜையா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு, வாழ்க நலமுடன். சிவாயிரம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, திருஞான சம்பந்த நவரச சுந்தர திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேதாட்டிகள் வாழ்ந்த திருவாலி மூதர், மறுபு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேராம ஒளிகீர கல்லாடனார், உன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற நேன்கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருள் கடுவுண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி திருக்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் கோல் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். சரஸ்வதி அம்மா படிங்கம்மா. நான் திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன். திருக்கதவம் தெரியல. சரி, அது பட்டமால் படிங்க, இல்லைன்னா பரமேஸ்வரமா ஏதாவது படி. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல். பெருமான் பேரானந்த். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமாலுற்று பெண்ணை நீ அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவோ திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே
திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி. வாழ்க வாழ்க. திருப்பள்ளி எழுச்சி. திருப்பள்ளி எழுச்சி 6வது பாட்டு படி. நான் பாடட்டுமையா? பாடுங்கம்மா. பப்பர விட்டு திருப்பள்ளி எழுச்சி பப்பர விட்டிருந்துணர பாடுறேன். பரவேட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்பொரு கண்ணியர் மானுடத்தியல்வின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாழாம் செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையிலே இன்றைக்கு 220வது நாள் மாட்டுப் பொங்கல் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி நேற்று வரை 5 திருமுறை முழுதுமாக முற்றோதல் செய்திருக்கிறோம். இன்றைக்கு 6ஆம் திருமுறை. இந்த நிகழ்ச்சியை நம்ம 8 வகையா பிரிச்சு நடத்துற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்த 8 வகையில முதல் இந்த திருமுறை ஆசிரியர்கள் பெயரை சொல்லுதல், ஏன்னா அவங்களுக்கு நன்றி உணர்ச்சிக்காக. 2வது அந்த திருமுறையையே திருக்கோயிலாக வைத்து அந்த திருக்கோயிலுக்கு சென்று அடைதல், அதுதான் அந்த அருட்பெருகு தனிக்கடல் என்ற பாடல். அப்புறம் 3வதாக அந்த திருக்கதவத்தை திறப்பித்த பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்கப்பட்டார். 4வதாக திருப்பள்ளி எழுச்சி பெருமானுடைய உணர்வுகளை நம் உள்ளத்திலே எழுந்தருளச் நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளச் செய்தல். 5வதாக திருமுறை பாராயணம். 6வது அந்த திருக்கதவம் அது அடைப்பித்தல். அப்புறம் 7வது 6, 7 4வது திருப்பள்ளி, 5வது திருமுறை பாராயணம், 6வது பொன்னூசல். அது 6வது பொன்னூசல் பாடுவது. என்ன எப்படி திருப்பிள்ளை பரமா 6வது பொன்னூசல் பாடுதல், 7வது திருக்கடவம் அடைப்பித்தல், 8வது வாழ்த்து. அப்படியே எண்வகையாக பெருமான் கோளில் பொறியிலவே குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று 8 வகையாக இந்த நிகழ்ச்சி திருவருள் சம்மதத்தாலே இப்படி அமைந்திருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாம் 6ஆம் திருமுறை படிக்கலாம். 6ஆம் திருமுறையில திருத்தாண்டகம். இப்போ இன்னைக்கு முழுசவே திருத்தாண்டகம் தான். நாவுக்கரசர் பெருமான் அருளிய அந்த பண் வகையில திரு என்ற அடையாளம் கொண்ட 4 வகையான பண் அமைப்புகள். 4ஆம் திருமுறையில திருநேரிசையும் திருவிருத்தமும் பார்த்தோம். 5ஆம் திருமுறை ஃபுல்லா திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமுறை ஃபுல்லா திருத்தாண்டகம். இந்த திரு என்ற அடையாளம் வர அந்த சொல் வருகிற அந்த பண் அப்பர் பெருமான் மட்டுமே பாடியிருக்கிற அந்த பெருமை உடையது. அதுல திருத்தாண்டகம் அவரை தாண்டக வேந்தர் என்றே குறிப்பிடுவார்கள். அதனால அந்த ஆரம்பித்துக்கு முன்னாடி அந்த திருநாவுக்கரசர் துதி நம்ம சிவனை செய்ய திருநாவுக்கரசு வள திருத்தொண்டன் நெறிவாழ.
திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுவரர் திருத்தொண்டின் நெறி வாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை தீகள் பெருநாமச் சீர்பரவள் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு கூனை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். அப்பர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருஞான சம்பந்தருக்கு திருத்தொண்டுன்னு சொல்லுகிற போது என்ன பண்ணாரு? பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொன்னார். ஏன்னா ஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்டு செய்த செயல்களை எல்லாம் நம்மால் செய்ய இயலாது, அதை பரவ மட்டுமே முடியும். அதனாலே திருத்தொண்டு பரவுவாம் என்று பாடிய சேக்கிழார் இங்க திருநாவுக்கரசர்கிட்ட வரும்போது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டுன்னு பாடினார். ஏன்னா அந்த அவர் செய்த அந்த உழவார பணியை நம்மாலும் செய்ய இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே அதர் வளர் திருத்தொண்டு என்று பாடினார். அப்படி அவர் உழவாரப்பணி செய்து அந்த உழவாரத்தின் மூலமாக பாடிய தேவாரம், உழவாரம் தேவாரம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அமைந்தது இந்த திருத்தாண்டகம் என்று சொல்லி இந்த 6ஆம் திருமுறையை பெருமானுடைய அருளாலே துவங்கலாம். வாழ்க வாழ்க. இந்த பண் வகையிலே இது திருத்தாண்டகம். இதுக்கு கால நேரம் எதுவும் கிடையாது, எந்த நேரமும் பாடலாம். மொத்தம் இதுக்கு பொது பண்ணு பேரு. மற்ற இருக்கிற பண்கள்லயே 3 பண்கள் பொது பண்ணு சொல்லுவாங்க. ஒன்று செவ்வழி, இன்னொன்று செந்துருத்தி, இன்னொன்று திருத்தாண்டகம். இந்த 3 பண்களுக்கும் நேரம் காலம்லாம் கிடையாது. மற்ற நேரம் காலம்லாம் வைத்திருக்கிறார்கள், பகற்பண் என்றும் இராப்பண் என்றும். ஆனால் இந்த திருத்தாண்டகத்துக்கும் இந்த செந்துருத்தி இந்த இதுக்கும் பண் அமைப்பு அது நேரம் இல்லை, பண் அமைப்பு மட்டும் இருக்குது, ஆனால் நேரம் கிடையாது. அதனால ராகம் பொதுவா அரிகாம்போதில பாடலான்னு சொல்லுவாங்க. இந்த இதை அந்த வகையில இசை அமைப்பிலே அரிகாம்போதி ராகத்துல பாடக்கூடியது. இப்ப முதல் படம் நம்முடைய தில்லை என்று செய்கிற கோயில், இது சிதம்பரம்னு சொல்லுவாங்க. இங்க சென்னையிலிருந்து திருச்சி போற வேளை கடலூரை தாண்டி அமைந்திருக்கிறது என்று இடம் சுட்டுவார்கள். இங்க இருக்கிற பெருமான் நடராசர் என்றும் அம்பாள் சிவகாமின்னு சொல்லுவாங்க. அது இல்லாம அது உற்சவ மூர்த்தியாக கொண்டு பின்னாடி ஆதி மூலநாதரும் உமையம்மையும் இருக்கிறார்கள் என்று காட்டுவார்கள். அதுதான் கருவறை. ஆதி மூலநாதரும் உமையம்மை பின்பக்கத்துல இருக்கும், அதுக்கு கருவறைன்னு சொல்லுவாங்க. அதை அப்படி சொல்லி அந்த இதற்கான நம்முடைய பெரிய புராண பாடல் திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 175. ராஜாயா அரியானை என்றெடுத்து. சிவாயம். அரியானை என்றெடுத்தே அடியவர்க்கு எளியானை அவர்தம் சிந்தை பிரியாத பெரிய திருத்தாண்டக செந்தமிழ் பாடி பிறங்கு சோதி விரியா நின்றெவ்வுலகும் விளங்கிய பொன்னம்பலத்து மேவி ஆடல் ஆடல் புரியா நின்றவர் தம்மை பணிந்து தமிழால் பின்னும் போற்றல் செய்வார். அரியானை என்று எடுத்து பாடிய பெரும் திருத்தாண்டகத்தை செந்தமிழாலே பாடி பின்னும் செந்தமிழாலே போற்றுவார்னு அடுத்த பதிகமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கிறது. அதனால பின்னும் செந்தமிழாலே போற்றுவாம் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில 6ஆம் திருமுறை முதல் திருமுறையில முதல் பதிகத்துல முதல் பாட்டு பாடுக. 6ஆம் திருமுறை முதல் பதிகம் முதல் பாட்டு. சிற்றம்பலம். அரியானை அந்தணர்தம் சிந்த யானை அருமறையின் அகத்தானை அணுவையாக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொளியை தேவர்கள் தம் கோனை மற்றை கரியானை நான் முகனை கனலை காற்றை கனை கடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற
புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே. இந்த நம் சிதம்பரத்தை கோயில்னு சொல்லலாம், தில்லைன்னு சொல்லலாம், திருச்சிற்றம்பலம்னு சொல்லலாம். ஆனா இங்க நம்முடைய திருநாவுக்கரச நாயனார் பெரும்பற்ற புலியூர் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அது நமக்கு பெருவாழ்வை தரும். அந்த அந்த பெருமானை பேசாத நாள் பிறவா நாள் என்று சொல்கிறார். இந்த பதிகந்தோறும் அப்படி பாடல் தோறும் அப்படி வரும். பேசாத நாளெல்லாம் பிறவா நாள்னு 10 பாட்டிலையும் பாடுகிறார். இன்னைக்கு நம்ம அவனுடைய புகழை பேசுவதனால நமக்கெல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி எல்லாருக்கும் நம்மளே ஹாப்பி பர்த்டே சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 2வது பாட்டு. கற்றானே கங்கை வா சடையான் தன்னை. வாங்க ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். கற்றானை கங்கை வா சடையான் தன்னை காவிரி சூழ்வளஞ்சுழியும் கருதி நானை அற்றார்க்கும் அலந்தார்க்கும் அருள் செய்வானே ஆரூரும் புகுவானை அறிந்தோமன்றே மற்றாரும் தன்னொப்பாரில்லாதானே வானவர்கள் எப்பொழுதும் வணங்கி ஏத்த பெற்றானே பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவானானே பேசாத நாளெல்லாம் பிறவானாடே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதானே. எல்லாத்துக்கும் முழுமுதற் பெருமான் அவன்தான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வருவர் என்ற வகையிலே மற்றாரும் தன்னொப்பார் இல்லாதான். வாழ்க வாழ்க. 3வது கருமானும் உரியதாக. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. நம சிவாய். கருமானிருயதானே உடையாவிக்கி கனை கழல்கள் கலந்தொலிப்ப வனல் கையேந்தி வருமானை திரளோள்கண் மட்டிதாட வளர் மதியம் சடை கணிந்து மானோர் நோக்கி அருமானவான் முகத்தான் அமர்ந்து காண அமர்கான முடிவணங்க வாடுகின்ற பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே பெருமானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவானாளே. நம சிவாய. அந்த பெருமான் ஆடுகிறான். எப்படி ஆடுகிறான்னு அருமான வான்முகத்தாள் அமர்ந்து காண. கருணையின் அடையாளமாக உள்ள அந்த உமையம்மை காண ஆடுகிறான் என்ற சொல்ல அருமான வான்முகத்தாள் அமர்ந்து காண ஆடுகிறான். அந்த பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்கிறார். வாழ்க வாழ்க. அருந்தவர்கள் தொழுது. வாங்க. சிவாய நமங்கய்யா. அருந்தவர்கள் தொழுதேத்தும் அப்பன் தன்னை அமரர்கள் தம் பெருமானை அரணை மூவா அருந்தமரர் கருள் புரிந்த மைந்தன் தன்னை
மறிகடலும் குலவரையும் மண்ணும் விண்ணும் திருந்தொழிய தாரகையும் திரைகள் எட்டும் திசைகள் எட்டும் திரிசுடர்கள் ஓரிரண்டும் பிறவுமாய பெருந்தகையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சிவாய நம. பெருமான் எப்படி இறைவன் தான் இயற்கை, இயற்கை தான் இறைவன். அதனாலே திருந்தொழிய தாரகையும் திசைகள் எட்டும். பெருமானே அந்த தாரகை என்பது 27 நட்சத்திரங்கள். அஸ்வினி முதல் இது ஈராகன்னு சொல்லுவாங்க, ரேவதி ஈராகன்னு சொல்லுவாங்க. அந்த 27 தாரகையாகவும் 8 திசைகளாகவும் அவனே இருக்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். அடுத்த 5வது பரமேஸ்வரி அம்மாவாங்க. அருந்துணையை அடியாதம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞாலத்து அகத்துள் தோன்றி வரும் துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான் புலன்கள் அகத்து அடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனை வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அவன்தான் நமக்கு பெருந்துணை. அதனால பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. வாழ்க வாழ்க. கரும்பமரும் மொழிமடவா. அடியேன் படிக்கும். கரும்பமரும் மொழிமடவாள் பங்கன் தன்னை கணவைர குன்றனைய காட்சியானை அரும்பமரும் பூங்குன்றை தாரான் தன்னை அருமறையோடு அரங்கம் ஆயினானை சுரும்பமரும் கடி பொழில்கள் சூழ்தென்னாரூர் சுடற்கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அருமறையோடு அரங்கம் ஆயினானே. அருமறையாகிய அஞ்செழுத்தின் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கிற பெருமானை கொண்டாந்து இலாடத்தானத்திலே நிறுத்துதல் என்ற வகையிலே சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த பெரும்பொருளை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாள் என்கிறார். வாழ்க வாழ்க. வரும் பயனை எழுநரம்பின் ஓசையானை. வரும் பயனே எழுநரம்பில் ஓசையானை பரிசிலை வனவார்கள் முயன்ற வாலி அரும்பயம் செய் அவ்வூர் புறம் எரிந்த கோத்த அம்மானை அலைக்கடல் நஞ்சாய் நத்தன்னை சுரும்பு அமரும் சூழல் மடவர் கடை கண்ணோக்கில் துளங்காத சிந்தையராய் துறந்தோர் உள்ள பெரும் பயனை பெரும்பற்று புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. பேசாத நாள் எல்லாம் பிறவா நாளே. திருச்சிற்றம்பலம். அந்த பெருமானை முதலிலே பெருந்துணை என்றார், அப்புறம் பெரும் பொருள் என்றார், இங்கே பெரும் பயன் என்கிறார். பெரும் பயனை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அடுத்து காரானை. தாமோதரையா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். காரானை ஈருருவை போர்வையானை காமரு பூங்கச்சி ஏகம்பன் தன்னை யாரேனும் அடியவர்கள் கணியான் தன்னை அமரர்களு கரிவரிய அளவேலானை பாரோரும் விண்ணோரும் பணிய நட்டம்
பயிர்கின்ற பரஞ்சுடரை பரனை எண்ணில் பேரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேரானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஆரேனும் அடியவர்களுக்கு அணியான் தன்னை, அடியவர்களுக்கு மிக்க அண்மையா இருக்கிறான். அவனே அமரர்களுக்கெல்லாம் அறிவறியான இருக்கான். ஏன்னா அமரர்கள் எல்லாம் நான் எனது என்ற செருக்கோடு உடையவர்கள். நான் புண்ணியம் பண்ண நான் தேவனாயிட்டேன் அப்படின்று தேவ வழிபாடு. ஆனால் அடியார்கள் அந்த ஆணவத்தை நின்று அடங்கி நிற்பவர்கள். அதனாலே யார் ஆணவத்தில் அடங்கி இருக்காளோ அவனுக்கு அணியனாக இருப்பான், அமரர்களுக்கு சேயனாக இருப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. அடுத்து 9வது பாடல். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். மூற்றாத பால்மதியும் சூடினானை மூலகு தானாய முதல்வன் தன்னை சேற்றார்கள் புறமூன்றும் சேற்றான் தன்னை திகழொளி மரகதத்தை தேனை பாலை கூற்றால தமதுரையும் குழகன் தன்னை பூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பெற்றானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாலே பேசாத நாளெல்லாம் பிறவானாலே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. கூத்தாட வல்லானை கோனை ஞானம் பெற்றானை. அவன் கூத்தாடுதல் என்பது 108 வகையான கூத்தாடுவான் என்று சொல்லி அதை பட்டியலிடுவார்கள். அப்படிப்பட்ட அந்த கூத்தின் மூலமாக அவன் என்ன பண்ண, அவன் ஞானத்தை அவன் பெற்றான் அல்ல, நமக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கிறான். ஞானம் பெற்றான் என்பது அடியார்களுக்கு தருவதற்காக அந்த ஞானத்தை வைத்திருக்கிறான். அந்த பெருமானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. பாலசுந்தர ஐயா. காரொளிய திருமேனி. பாலசுந்தர ஐயா பாடுறீங்களா? வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. காரொளிய திருமேனி செங்கண்மாலும் கடிகமல திருந்த அயனும் காணா வண்ணம் சீர்வொளிய தழல் பிழம்பாய் நின்ற தொல்லை திகழ்வொளியை சிந்தனை தனை மயக்கம் தீர்த்தும் ஏர்வொளியை இருநிலனும் விசும்பும் வெண்ணோ ஏழ்வுலகும் கடந்தண்ட தப்பால் நின்ற பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. திருச்சிற்றம்பலம். ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவமாகிய இருட்டிலே இருக்கிறது. காரிட்ட ஆணவ கருவறை என்று சொல்லுவார்கள். ஆனால் பெருமான் பேரொளியாக இருக்கிறான். அந்த பேரொளியை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று சொல்லி இந்த பதிகத்தை முடித்திருக்கிறார். இது அந்த பெரிய திருத்தாண்டகம் என்று சொல்லுவாங்க. அடுத்து அதே திருக்கோயில அவர் பாடியது புக்க திருத்தாண்டகம். இந்த இடத்துல அவர் சிற்றம்பலம் புக்கார் என்று இந்த பதியம். அங்க பெரும்பற்ற புலியூர்னு பாடினவரு இந்த இடத்துல சிற்றம்பலம் என்று பாடி அந்த சிற்றம்பலத்திலே அவர் புக்கார் என்பதை ஒரு பாடலையும் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க.
இதை பொது பண்ணாக எந்நேரத்திலும் பாடக்கூடியது. இது காவிரியுடைய வடகரையிலே முதல் தலமாக சென்னை, திருச்சி, கடலூர் அருகே உள்ளது. இங்கே உள்ள பெருமான் நடராஜரும் சிவகாமியும் ஆதி மூலநாதரும் உமையம்மையும் மூலஸ்தானத்தில் இருக்கிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 169. 10 நாய் பாட மாட்டேன். சிற்றம்பலம் ஐயா, ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு பாட்டுலயும் பெரும் பற்ற புலியூர் அணை, பெரும் பற்ற சொல்றாங்க இல்லைங்கய்யா. அந்த பெரும் பற்றுன்றது புலியூரான்றது ஊருங்க ஐயா. பெரும் பற்றுன்றது சுவாமி மேல வச்சிருக்க நம்ம பற்ற பெருசா வைக்கணும் அப்படின்ற மாதிரிங்கய்யா. பெரும் பற்று அந்த மீனிங் சாமி மேல வச்சிருக்க பற்றுன்னு அப்படி பொதுவா சொல்றது ஒரு அர்த்தம். ஆனா பெரும் பற்று என்பது அவன் அடியார்கள் மேல் வைத்திருக்கிற பற்றுன்னு சொல்றதுதான் மரபு. அவன் வைத்திருக்கிற பெரும் பற்று, அடியார்கள் மேலே அவன் வைத்திர பற்றுக்கு பெரும் பற்றுன்னு சொல்லுவான். நான் வைத்திர பற்று சின்ன பற்று தான். திடீர்னு நினைச்சா திடீர்னு மறந்துடுறோம். ஆனால் அவன் எந்த நம்ம மறக்காம நம்ம கூடவே இருக்கிறான். ஏன்னா இந்த உடம்பையும் உயிரையும் அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். அவன் வைத்திருக்க பற்று பெரும் பற்று என்று சொல்லுவார். சரிங்களா? நாம் அவனை வணங்குவதை விட அவன் நம்ம பற்று வைக்க வேண்டும். ஆனதான் அடியேனை மறவலேன்னு பாடினார். முன்னமே நினையாது ஒழிந்தேன் இன்னம் நான் உன சேவடியத்திலேன் சென்னலார் வயல் சூழ் திருக்கோளிலே மன்னானே அடியேனை மறவலே. நான் அடிக்கடி உன்னை நினைப்பேன், மறந்துடுவேன். ஏன்னா என்னுடைய இயல்பு அந்த மாதிரி. ஆனா நீ என்னை எப்பவும் மறவாம இருக்கணும். அப்படி அவன் என்னை மறவாமல் இருப்பதான் இப்ப பெருமான் நம்மையில் வைத்திருக்கிற பெரும் பற்று. சரிங்களா? நன்றிங்க. நம்ம திருப்பற்று, அவனுக்கு பெரும் பற்று. நன்றி நன்றி நன்றி. பாருங்க, எல்லாம் நமக்கு கொடை. பாருங்க, அடுத்த அந்த பாட்டு சொல்லுங்க. பெரிய புராண பாட்டு. பெரிய புராண பாடல் 169. பத்தனாய் பாட மாட்டேன் என்று முன் எடுத்து பண்ணா அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரென்று இத்திரம் போற்றி நின்றே இன் தமிழ் மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். கைத்திரு தொண்டு செய்யும் காதலில் பணிந்து போந்தார். அதனால அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாரை என்று அந்த பத்தனாய் பாட மாட்டேன் என்ற பதிகம் பாடினார். அதற்கு பிறகு இந்த பதிகத்தை பாடி இத்திரம் போற்று நின்றே இருந்து மாலை பாடி கைத்திரு தொண்டு செய்து பாடிய இந்த திருத்தாண்டகம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. மங்குல் முதல் பாட்டு. மங்குல் மதி தவழும் மாட வீதி மயிலா புள்ளார் மருகல் உள்ளார் பொங்கில் கொடுமுடியார் குற்றாலத்தார் குடமூக்கில் உள்ளார் போய் கொள்ளம் பூதூர் தங்கும் இடமறியார் சால நாளார் தருமபுரத்துள்ளார் தக்கலூரார் பொங்கும் வெண்ணீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காராமே. பொங்கு வெண்ணீர் அணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காராமே. பெருமான் எங்க இருக்கிறான்? எல்லா அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். அதனால என்ன பண்ணாரு? எந்தெந்த தலங்கள் அவர் பாடி இருக்கிறா அந்த தலங்களெல்லாம் பட்டியலிட்டு இங்கெல்லாம் இருக்கிற கடைசியில எங்க வந்து புகுந்துன்னா புலியூர் சிற்றம்பலத்தை புக்கார். எல்லா சக்திகளும் தில்லையில வந்து அர்த்த ஜாமத்துல ஒடுங்குகிறதுன்னு ஒரு மரபு. அந்த மரபுப்படி அவன் இறுதியாக வந்து புலியூர் சிற்றம்பலத்திலே ஒடுங்குகிறான் என்பதைத்தான் பல தலங்கள் பேரையும் சொல்லி அங்கெல்லாம் இருந்துட்டு கடைசியா பொங்குவெண் நூலணிந்து பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமென்னு அர்த்த ஜாமத்துல அங்க வந்து ஒடுங்கிடுறான், தில்லையில வந்து ஒடுங்கிடுறான் அப்படின்னு சொல்ற மரபு. தான் தில்லையில போய் அர்த்த ஜாம பூஜை பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நாகம் மறைக்கதைத்த நம்பர் என்ன? வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க.
திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார்கள் சத்தமா பாடு. திருச்சிற்றம்பலம். நாகமறைக்க செய்த நம்பரினால் நனிபள்ளியுள்ளார் போய் நல்லூர் தங்கி ஆடியோ சவுண்ட படிக்குமா? சரி கேட்கலாம். நல்லா சத்தமா படிங்க, மைக்கிண்ட கிட்ட வந்து. நாகம் மறைக்க செய்த நம்பரினால் நனிபள்ளியுள்ளார் போய் நல்லூர் தங்கி பாகம் பொழுதெல்லாம் பாசூர் தங்கி பரிதி நியமத்தார் பன்னீரிருநாள் வேதமும் வேள்வி புகையும் மோவா விழிநீர் மிழலை 7 நாள் தங்கி போகமும் பொய்யாய் பொருளுமானார் புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே போகமும் பொய்யா பொருளுமானார் புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. இதுல 12 நாள் வேதமும் வேள்வி புகையும் போவா விரிநீர் விழலையில் 7 நாள் தங்கின்னு அந்த 12 நாள் 7 நாள் சொல்றாரு. அதை எதை நினைப்புல சொல்றான்னு தெரியல. அது கொஞ்சம் ஆராய்ச்சிக்குரிய பகுதியா இருக்கிறது. ஆனால் அவன் போகமும் பொய்யா பொருளுமாக இருக்கிறான். பொய்யா பொருள் தான் மெய்ப்பொருள். அதனாலே அவன் உலகத்துல போகமாக இருக்கிறான். அருளியல் நிலையிலே பொய்யா பொருளாக அவனுடைய திருவடியை வழங்க வல்ல மெய்ப்பொருளாக இருக்கிறான் என்ற வகையிலே அவன் இந்த பாடல். வாழ்க வாழ்க. துறங்காட்டி எல்லாம் வீர்த்தார் போல். சங்கரையா வாங்க. புறம் காட்டி எல்லாம் விரித்தார் போலும் புறம் காட்டி எல்லாம் விரித்தார் போலும் தூமதையும் பாம்பும் உடையார் போலும் மரம் காட்டி மும்மதிலும் எய்தார் போலும் மந்திரமும் தந்திரமும் தாமே போலும் அறம் காட்டி அந்தணர்க்கு அன்று ஆள நீரல் அறமருளி செய்த அரணாரினால் புறங்காட்டி எரியாடி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே புறங்காட்டி எரியாடி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அறங்காட்டி அந்தணர்க்கு அன்று ஆல நீழல் அறமருளி கல்லாலமரத்தின் கீழே சனகர் சனந்தனர் சனாதன சனத்குமாரர் என்ற 4 அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதிப்பொருளை காட்டினான் என்று சொல்லி அப்படி காட்டி அந்த பெருமான் புலியூர் சிற்றம்பலத்திலே புக்கார் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. வாரேறு வனமுலையா. 4வது கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். வாரேறு வனமுலையாள் பாகமாக மழுவாழ்க ஏந்தி மாயானத்தாடி சீரேறு தன்வழல் சூழ் ஓதவேலி திருவாச்சியத்தார் திருநாளற்றார் திருவாச்சியத்தார் திருநாளற்றார் காரேறு திருவாஞ்சியத்தார் திருநள்ளார் மாதிரி திருநள்ளாற்றார் திருநள்ளாற்றார். வேற ஒண்ணு. திருவாஞ்சியம் திருநள்ளாறு நல்லார் நம்ம சனி பகவான் வழிபடல அந்த இடம். காரேறு கண்டத்தார் காமர் காய்ந்த கண்விளக்கு நெற்றியார் கடல் நஞ்சுண்டார் போரேறு தாமெரி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே புலியூர் சிற்றம்பலமே புக்கார் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
வாழ்க வாழ்க. திருவாஞ்சியத்திலும் திருநள்ளாற்றில் இருக்கிற பெருமான் என்ன பண்ணான்? பூதங்கள் சூழ புலியூர் சிற்றம்பலத்திலே வந்து புக்கார் என்று சொல்லுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்த 5வது பாடல். சதானந்தன் ஐயா வாங்க. அடுத்தது சித்ரா. திருச்சிற்றம்பலம். தாரார் கமல் கொன்றை கண்ணி சூடி கபாலம் மங்கை ஏந்தி கணங்கள் பாட ஊராரிடும் பேச்சை கொண்டுழலும் உத்தமராய் நின்ற ஒருவனாதாம் சீரார் கடல் வணங்கும் தேவதேவர் திருவாரூ திருமூலட்ட நாமேயார் போரார் விடை ஏறி பூதம் சூழ போரார் விடையேறி பூதம் சூழ புலியோ சிற்றம்பலமே புக்காதாமே. திருச்சிற்றம்பலம். ஊரார் இடுபிச்சை கொண்டு உழலும் உத்தமனார். என்ன பிச்சை எடுக்கிற பெருமான உத்தமனார்னு சொன்னார். ஏன் உத்தமனார்? அவர் தனக்காக பிச்சை எடுக்கவில்லை, ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்று பிரம்ம கபாலத்திலே நம்முடைய ஆணவத்தை பிச்சையாக ஏற்று அருள் செய்கிறார். அதனாலே அவர் உத்தமனார். அந்த உத்தமனார் என்ன பண்ணாரு? போரார் விடையேறி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கார். வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. காதார் குழையினார். சித்ரா சித்ரா வரீங்களா? டியூட்டிக்கு போகணுங்களே, வாங்க. படிக்கிறேங்க ஐயா. படி. திருச்சிற்றம்பலம். காதார் குழையினர் கண்டங்கத்தர் கைலாய மாமலையார் காரோணத்தார் மூதாயர் மூதாதை இல்லார் போலும் முதலும் இறுதியும் தாமே போலும் மாதாய மாதர் மகிழவன்று வன்மதவேல் தன்னுடலங்காய்ந்தார் இந்நாட் போதார் சடை தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. கைலாய மாமலையார் காரோணத்தார். காரோணத்தார் என்பது திருநாகை காரோணம்னு சொல்லலாம், காஞ்சியில இருக்கிற காரோணம் என்று சொல்லலாம். அந்த வகையில இருக்கிற பெருமான் என்ன பண்ணான்? பூதங்கள் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்கான். வாழ்க வாழ்க. அடுத்து இறந்தார்க்கும் என்றும் இரவாதார். 7வது. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி. சிற்றம்பலங்க ஐயா. ராம். இறந்தார்க்கும் என்றும் இரவாதார்க்கும் இமையவர்க்கும் ஏகமாய் நின்று சென்று திறந்தார்க்கும் என்றும் திறவாதார்க்கும் பெரியார்தம் பெருமையே பேச நின்று மறந்தார் மனத்தென்றும் மறுவார் போலும் மறைகாட்டுரையும் மழுவாட் செல்வர் புறத்தாள் தடை தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே புறந்தாள் சடை தாழ பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே புக்காதாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புறந்தார் சடைதாழ பூதம் சூழ. புறந்தார் சடை என்பது பின்னாடி தொங்குற சடைக்கு புறந்தாள் சடை என்று சொல்வார்கள். அவன் யாரு? பிறந்தார்க்கும் பிறவாதார்க்கும் பெரியான். மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்ற ஆன்மாக்களுக்கும் இரவாத இன்ப அன்பு பெற்ற அடியார் பெருமக்களுக்கும் அவன் பெரியவனாக இருக்கிறான். அவன் புலியூர் சிற்றம்பலத்தை புக்கான் என்று சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. 8வது. குலாவன் தலைமாலை. செல்வம் அம்மாங்க. செல்வம். குலாவென் தலைமாலை என்பு பூண்டு குளிர் கொன்றை தாரணிந்து கொள் ஏறு ஏறி
கலாவெங்களிற்று உரிவை போர்வை மூடி கைவோடு அனல் ஏந்தி காடு உறைவார் நிலாவென்மதி உறிஞ்ச நீண்ட மாடம் நிறைவயல் சூழ்நெய்தானம் மேய செல்வர் புலால் வெண்தலை ஏந்தி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலமே உட்கார்தாமே. புலால் வெண்தலை ஏந்தி பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலம் உட்கார்தாமே. திருச்சிற்றம்பலம். புலால் வெண்தலை என்று அந்த பிரம்ம கபாலத்தை அவன் ஏந்திய செய்தியை சொல்லி அதன் மூலமாக அடியார்களுக்கு அருள் செய்கிறான். அந்த பெருமான் பூதம் சூழ புலியூர் சிற்றம்பலத்தில் உட்கான் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. ஆனந்தலட்சுமி வாங்க. சந்தித்த கோவணத்தை. சிவாய நம. சந்தித்த கோவணத்தர் வெண்ணூல் மார்பர் சங்கரனை கண்டீரோ கண்டோ மின்னாள் பந்தித்தன் வெல்விடையை பாய வேரி படுதையிலேன் கோலே ஏந்தி கொண்டு வந்திங்கென் வெல்வலையும் தாமும் எல்லாம் மணியூரா நின்றந்தி கொல்ல கொல்லம் பொன்தீ மணி விளக்கு பூதம் பற்ற புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. பொன்தீ மணி விளக்கும் பூதம் பற்ற புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி. பெருமான் எத்தனையோ தலங்களில் இருக்கிறான். அந்த தலங்கள் எல்லாம் பட்டியலிடுகிறார். பட்டியலிட்டு அங்கிருந்து அவன் என்ன பண்ணிடுறான், அங்க புலியூர் சிற்றம்பலத்து வரும்போது பொன்தி மணிவிளக்கு பூதம் ஏந்த வருகிறான். இந்த பொன்மயமான அந்த தீ நிறைந்த அந்த விளக்கை ஏந்தி கொண்டு வருகிறாராம். ஏன்னா நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற இருளை போக்குவதற்காக அவன் மணிவிளக்கு ஏந்தி வருகிறான் என்று சொல்லுவார்கள். அந்த மணிவிளக்கு என்பது நம்முடைய ஆன்மாவில் இருக்கிற ஆணவ இருளை போக்க வல்லது, அடக்க வல்லது என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பாதங்கள் நல்லார் பரவி ஏற்றும். 10வது பாட்டு. உமா அம்மா வாங்க. கடைசி பாட்டு கணபதி ஐயா. பாதங்கள் நல்லார் பரவி ஏத்த பத்திமையால் பணி செய்யும் தொண்டர் தங்கள் ஏதங்கள் தீர இருந்தார் போலும் எழுபுறப்பும் ஆளுடைய ஈசனார் தாம் வேதங்கள் ஓதி ஓர் வீணை ஏந்தி இடை ஒன்று தாமேறி வேத கீத பூதங்கள் சூழ புலிதோல் வீங்கி புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. வேதங்கள் ஓதி ஓர் வீணை ஏந்தி இடை ஒன்று தாமேறி வேத கீத பூதங்கள் சூழ புலிதோல் வீங்கி புலியூர் சிற்றம்பலமே புக்கார்தாமே. சிவாய். பூதங்கள் சூழ புலித்தோல்விக்கு புலியூர் சிற்றம்பலம் புகுந்தார். இந்த பூதங்கள் என்பது பெருமானுடைய அணுக்கத் தொண்டர்கள் என்று சொல்வார்கள். அந்த அணுக்கத் தொண்டர்களோடு அவன் புலியூர் சிற்றம்பலத்திலே புகுந்த பல்வேறு தலங்களிலே இருந்து சக்திகளை எல்லாம் திரட்டி வந்து அந்த சிற்றம்பலத்திலே புகுந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பட்டொடுத்து தோல் போல் கணபதி பாருங்க. லைன்ல இருக்காரா? எக்கோ வருது. கணபதி பாடுங்க. திருத்தாண்ட 2வது 6வது பதிகம் 11வது பாட்டு.
படிக்கிறீங்களா? சிதறாய் தேனே செல்வரம்மை அம்மா ஆறாம் திருமுறை 2வது பாருங்கய்யா. 2வது பதிகத்துல 11வது பாட்டு பட்டுடுத்துன்னு வரும். அதான் பாடிக்கிறேன். பட்டுடுத்து அப்பா அதான் சொல்றேன்பா. சொல்லுங்க. பட்டெழுத்தே ஓட்டும் பாபராடும் பகவன பள்ளங்கள் சூழ நட்டம் சிட்டரே செல்வரம்மை தெல்லை தம்பத்தே கண்டோம்னால் விட்டங்கு உளவே வெண்ணூருண்டே ஒருவரும் வெதமே வீணையுண்டே கட்டங்கள் கையதே சென்று காழீர் கரதேர் கவழியார்கே ஒருவரும் வெதமே வீணையுண்டே கையரே சென்று காழீர் கரதேர் கவழியார்கே சிற்றம்பலம். நன்றியா சிவா சிவா. இறைவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக என்ன பண்ணாரு? வீணை உண்டே என்று சொல்லி அந்த வீணையின் மூலமாக அவன் வேதமாகிய 5 எழுத்தை ஓதுகிறான். அந்த 5 எழுத்தை ஓதுவதால் நம்முடைய ஆணவம் அடங்கும். அந்த அடங்குகிற ஆணவத்தை கட்டங்கம் கையதே என்று கட்டங்கமாகிய பிரம்ம கபாலத்திலேந்து நமக்கெல்லாம் அருள் செய்கிற பெருமானாக கரைசேர் கண்டனாக கபால மூர்த்தியாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் என்று சொல்லி இதோட நிகழ்ச்சி முடிச்சிருவோம். அடுத்த பதிகம் திருவதிகை வீரட்டான நாளைக்கு வச்சுக்கலாம். வாழ்க வாழ்க. நன்றி வணக்கம். அடுத்தது பொன்னூசல், அப்புறம் இது திருக்கதை வடைப்பித்தல் வாழ்த்து. வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க, பொன்னூசல் பாடுங்க. 5வது பாட்டு. 5வது பாட்டு. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குலாம் நானாமே ஒய்ய கொண்டருளி நெஞ்சுதனை ஊனாக உண்டருளும் கோனார் சிறை கோனார் பிறை சென்று பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ பூனார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ. சிவசெல்வி அம்மா திருக்கதவு அடைக்கிறதுக்கு சிவசெல்வி அம்மா. சிவா திருச்சிட்டு நன்றி நம சிவாயவே. எட்டு 45 5
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமீன். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. சிவா திருச்சிட்டோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த ஐயா வாழ் ஐயா 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 வாழ்த்து அடியேன் படிக்கிற ஐயா வாழ்த்து. படிங்க சங்கரையா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி யாதுமோர் குறைவிலை. கண்ணில் நல்ல துரும் கழுமலர் வளர் நகல் பெண்ணில் நல்ல ஆளோடு பெருந்தகை இருந்ததே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க. குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றகம் வேள்வி மல்க. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். உருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரிவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். ஆறு கடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க விற்பை கூறிசை தனிவேல் வாழ்க குக்குரம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணந்து வாழ்க மாரிய வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. வணக்கம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அதன் வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறை பாராயணம் செய்ய தொடங்கியுள்ளோம். இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களினுடைய பொற்பாதங்களையும் மனமொழிமைகளால் வணங்கி இன்று இரவு 8 மணிக்கு அற்புதங்கள் என்ற தலைப்பிலே சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த திருமுறை பாராயணத்தை நாம் செய்யல, அப்பர் சாமி செய்கிறார், சிவபெருமான் கேட்கிறார், நாம் எல்லாம் வாய் அசைக்கிறோம். அதனாலே நம்மை கருவியாக பயன்படுத்திய பெருமானுக்கு நன்றி சொல்வோம். அன்பினால் அடியேன் ஆவியோடாக்கை ஆனந்தமாய் கதிர்ந்து உருக என்பரமல்லா இன்னருள் தந்தாய் அனிதக்கிரனோர் கைமாறே என்று பெருமானுக்கு நன்றி சொல்வோம். நன்றி நன்றி, வணக்கம். ஸ்ரீதேவையா நாளைக்கு நான் விடுப்புயா அடியேன். நேத்து வந்தாருங்க ஐயா. வந்தாரா? நேத்து வந்தாருங்க, அப்புறம் வெளில போயிட்டாரு. நேத்து உடனே வெளில போயிட்டாருங்க ஐயா. அப்படியா? சரி சரி, அப்ப இரவு சந்திப்போம். இரவு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றிங்க. நன்றி நன்றி. அடியே நாளைக்கு விடுப்புயா, கேட்கறது மட்டும் நான் வருவேன். ரெண்டாவது பால் காய்ச்சல், அதனால நாளைக்கு விடுப்பு. ஐயா ஸ்ரீதேவியா பாத்துக்கோங்க. மட்டும் கொடுப்பு வாய கொடுக்க மாட்டீங்களா? சிவாய். நன்றி 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 நன்றி, வணக்கம்.